பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோபு 22 அதிகாரம் 28வது வசனம். யோபு 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, எலிப்பாஸ் யோபை பார்த்து விதமாக சொல்கிறார், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று சொல்லுகிறார். நிலைவரப்படும் நிர்ணயம் என்று சொல்வது, இப்போது ஒரு பொருளுக்கு விலையை நியமிப்பது. தங்கத்துக்கு இன்றைக்கு ஒரு பவுனுக்கு இவ்வளோ ரூபா, வெள்ளி ஒரு கிலோவுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு முடிவு பண்ணுவது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலையை நிர்ணயம் பண்ணுவது, அதை நியமிப்பது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே எலிப்பாஸ் சொல்கிறார், நீர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்று நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று இங்கே சொல்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறோம், அது நடந்தேறவில்லை, அது நிறைவேறவில்லை. ஒரு பழுதடைந்த வாகனத்தை வைத்திருக்கிறோம், அது பழுது பார்த்து எவ்வளவோ காசு பணங்கள் செலவாகி கொண்டிருக்கிறது. இந்த பழுதடைந்த வாகனத்தை விட்டுவிட்டு வேறொரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், யோசிக்கிறோம், திட்டமிடுகிறோம், நடைபெறவில்லை. ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டிலேருந்து காலி பண்ணி வேறொரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நாம் தீர்மானம் பண்ணுகிறோம், முடிவு பண்ணுகிறோம், முடியவில்லை. அதுக்கு எவ்வளவோ காசு பணங்களை வருடங்களாக சேர்க்கிறோம், ஆனாலும் நான் நினைத்த காரியம் நடைபெறாமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான அந்த ஏக்கம் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய உள்ளத்தில் கூட இந்த சூழ்நிலை காணப்படலாம். நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா அது நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சங்கீதம் 20:4 வாசிக்கும்போது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றுவாராக என்று நாம் வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், உங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன். எத்தனையோ ஆலோசனைகள் நிறைவேறாமல் போகிறது, ஆனால் உங்களுடைய ஆலோசனை அவர் நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். அப்படியானா யோபுடைய வாழ்க்கையில் அவர் நிர்ணயம் பண்ண காரியம் ஏன் நடைபெறவில்லை? அவர் நிர்ணயம் பண்ணுகிறதான காரியம் நடைபெறாதபடிக்கு எது தடையாய் காணப்படுகிறது? அதே எலிப்பாசு சொல்லுகிறார். 22 அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிக்கும்போது, உம்முடைய அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது, உம்முடைய வாழ்க்கையில் அநேக தீமைகளை செய்து கொண்டிருக்கிறீர், ஆகையினால இந்த பாவத்தை உங்கள்கிட்ட விலக்க வேண்டும். அங்கே நான் வாசிக்கிறோம், நீர் விதவைகளை வெறுமையை அனுப்பிவிட்டீர், தாய் தோப்பம் எல்லா பிள்ளையுடைய புயத்தை முறித்து போட்டீர், பசியாக இருந்தவன் ஆகாரம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தவனுக்கு நீர் தாகத்தை தீர்க்கவில்லை அப்படி சொல்லி 5ஆம் வசனம் முதல் 9, 10ஆம் வசனம் வரைக்கும் யோபுடைய தவறுகளை அந்த எலிப்பாஸ் சுட்டி காட்டுகிறார். நீர் இந்த தவறெல்லாம் செய்திருக்கிறீர், உடைய சகோதரன் கையில் அடகு வாங்கியிருக்கிறீர், வட்டி வாங்கியிருக்கிறீர், விதவைகளை நீங்கள் வெறுமை அனுப்பிவிட்டீங்க, அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கல, தாய் தோப்பம் இல்லை பிள்ளையுடைய புயத்தை முறித்தீங்க, அதிகமாக வேலை வாங்கினீங்க அப்படி சொல்லி யோபுடைய தவறுகளை எலிப்பாஸ் சுட்டி காட்டுகிறார். இதெல்லாம் நீர் செய்தபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிர்ணயம் பண்ணுகிற காரியம் நடைபெறாமல் காணப்படுகிறது. இவைகள் நடக்க வேண்டுமானால் நீர் இந்த காரியங்களில் நீர் சரிப்படுத்த வேண்டும். நீர் தவறு செய்துவிட்டீர், அந்த தவறுக்கு ஆண்டோடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 23ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நீர் சர்வவலோடத்தில் மனம் திரும்பினா நீர் திரும்ப கட்டப்படுவீர். நீர் இவ்வளோ தவறு பண்ணப்படினாலே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டங்களை சந்தித்தீர், அநியாயமாக வட்டி வாங்கினீர், தாய் தோப்பனில் பிள்ளைகளை புயத்தை முறித்தீர், விதவைகளை வெறுமை அனுப்பிவிட்டீர், ஆகையினாலே உங்களுடைய ஆஸ்தியெல்லாம் உண்மை விட்டு போயிட்டுது, உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் இறந்துட்டாங்க, உங்களுடைய சரீரத்தில் சுகம் இல்லை. நீங்கள் யோபு 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும்போது சொல்லுகிறாரு, என்னுடைய பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம்தான் மீதியாக இருக்குது, என்னுடைய சரீரம் அழுகி போச்சுது, இந்த சரீரம் எல்லாம் முழுவதுமாக கெட்டு போச்சுது அப்படின்னு சொல்லுகிறாரு. இப்போ சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, சரீரத்தில் வியாதி, சரீரம் அழுகி போச்சுது. இந்த நிலைமையில் நீர் சர்வத்தில் மனம் திரும்புவீரானா நீர் திரும்ப கட்டப்படுவீர், உங்களுடைய இழந்து போன எல்லாவற்றையும் நீ திரும்ப பெற்றுக்கொள்வீர், சரீர சுகத்தை மறுபடி பெற்றுக்கொள்வீர்,
நீர் இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர் என்று எலிப்பாஸ் ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் சில தவறுகளை சுட்டிக்காட்டுற மேலே சண்டைக்கு வருவார்கள். அவர்கள் அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்வதில்லை. நான் தவறு பண்ணேன்னா, நான் வட்டி வாங்கினேன்னா, நான் விதவைகளை வெறுமையை அனுப்பிவிட்டேன்னா, நான் அநியாயமாக அது வேலை வாங்கினேன்னா, நான் பசியாக இருக்கணும் ஆகாரம் கொடுக்கவில்லையா, நான் அப்படி செய்தேன்னு அப்படி சொல்லி அந்த குற்றம் சொல்லுகிறவர் மேலே சண்டைக்கே வந்து விடுவார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் இந்த தவறு வந்திருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை என்ன காரணம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகிறது, எதனால் இந்த கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்குன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் இது எலிப்பாஸ் சுட்டி காட்டுகிறாரு. சுட்டிக்காட்டி நீர் சர்வரிடத்தில் மனம் திரும்புவீரானா நீர் திரும்ப கட்டப்படுவீர். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் 1:8 சொல்லுகிறார். சாலமன் சொல்லும்போது சங்கீதம் 28 நீதிமொழி 28:13 நான் வாசிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள். ஆனால் நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்வோமானா நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பாவத்தை விட்டு வெளியே வர அநேகர் விருப்பம் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தங்கள் செய்த தவறிலிருந்து திரும்பி வர முடியவில்லை. தவறை சுட்டி காட்டிட்டோம் அவங்களுக்கு பெரிய கோபம் வந்து விடுகிறது. என்னுடைய தவறை சுட்டி காட்ட நீ யார், நீ எதுக்காக என்னுடைய தவறை சுட்டி காட்டுகிறாய், நான் நீதியாக தான் செய்கிறேன், பணத்தை கொடுத்து வட்டி வாங்காமல் இருந்த காசு எனக்கு கிடைக்குமா அப்படி சொல்லி அவள் மேலே கோபப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நம் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவோம். திரும்ப நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களான்னா அந்த எலிப்பாஸ் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பீர், அப்பொழுது உம்முடைய ஆற்று மணலை போல நீ தங்கத்தை சேர்ப்பீர், அப்பொழுது உம்முடைய செல்வம் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி அப்பொழுது என்று 3-4 முறை அதில் கீழே நான் வாசிக்கிறோம். நீர் ஆண்டோடத்தில் ஜெபம் பண்ணால் உம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்று 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது நாம் மனம் திரும்பின பிற்பாடு ஜெபித்தாதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நாம் மனம் திரும்பின பிற்பாடு தான் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும். அப்போ இன்னும் மனம் திரும்புகிறது அநேகருடைய வாழ்க்கையில் கூடாத ஒன்றாய் காணப்படுகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டோடத்தில் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை செய்யும் என்று நான் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்பார். யோபு மனம் திரும்பினாரா? யோபு தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டாரா? யோபு 40:4 வாசிக்கும்போது நான் நீசனாக இருக்கிறேன், நான் 2 தடவை பேசினேன், என்னுடைய கையினால் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய தவறை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொண்டார். நான் நீசன் சொல்லும்போது தன்னை ஒரு பாவி, குற்றவாளி, நான் ஒரு ஆகாதவன் என்று சொல்லக்கூடிய அர்த்தம், அநேக அர்த்தங்கள் அந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தன்னை ஆண்டவர் முன்பதாக தாழ்த்தினபடினாலே நமக்கு தெரியும். யோபு 42:10 ஆண்டவர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். யோபுடைய வாழ்க்கையில் அவர் மறுபடியும் 140 வருடம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டு நீடித்த ஆயுளாக அவர் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ காரியங்கள் நிர்ணயம் பண்ணி நடைபெறாமல் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நிலைவரப்படுவீர்களானா, ஆண்டவரோடு ஐக்கியப்படுவீர்களானா, முன்னே போல் ஆண்டவர் ஆராதிக்கவில்லை, முன்னே போல் ஆண்டவருக்கு செயல்படவில்லை, முன்னே போல் ஆண்டோடு சமூகத்தில் ஜபிக்கவில்லை, முன்னே போல் ஆண்டவரோடு உள்ள உறவில்லை, ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இல்லை, மறுபடியும் அவைகளை புதுப்பித்துக் கொள்வீர்களானா உடைய வாழ்க்கை புதிதாய் காணப்படும். உடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும், உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் நிர்ணயம் பண்ண காரியம் நிலைவரப்படும்படியாக ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் என்று எலிப்பாஸ் சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை தியானிக்க கிருபை செய்திருப்பா. யோபுவோடு அந்த வார்த்தைகளை பேசும்போது யோபுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அலசி பார்த்தார். நான் நீசன் என்று ஆண்டவரத்தில் ஒப்புக்கொண்டார். அவருடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்பட்டது. ஆண்டவரே 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்திருப்பா.
ஆண்டவர் மறுபடியும் 140 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்து தன்னோட ஓட்டத்தை ஓடி முடித்தார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிறோம், அதை முடிக்க முடியவில்லைப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவீராக. எங்களுடைய ஆண்டவரே, பாவங்களிலிருந்து மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மோடு ஐக்கியப்படக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேணும்னு ஜெபிக்கிறோப்பா. உம்மோடு நடக்கக்கூடிய கிருபை தாருங்க. நாங்கள் ஆண்டவரே தவறுகளிலிருந்து பிழையிலிருந்து நாங்களப்பா ஏசப்பா திருந்தி ஆண்டவரை இப்போ நீதி நேர்மை செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வேணும்னு ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் கூட நன்மைகள் ஆசிரியங்கள் செழிப்பு உண்டாக ஆண்டவர் கிருபை தாங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.